ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களை அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு அதிசயமான ஒரு கோவில், அதிசயமான ஒரு இறைவன். இந்த இறைவனை ரொம்ப எல்லா இடத்துலையும் அதை நம்ம பார்த்துட முடியாது. இந்த கோவில்களை அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கும், ஆனால் அபரிமிதமான சக்தி படைத்ததாக இருக்கும். இந்த சாமி எல்லா சாமிக்கும் தலையாய சாமி. எல்லா இறைவனுக்கும், எல்லா அம்மன்களுக்கும், மற்ற எல்லா தேவர்களுக்குமே இது தலைமையான ஒரு இறைவனாக கருதப்படுது. ராஜராஜேஸ்வரி தான் அதனுடைய இறைவன். இந்த ராஜராஜேஸ்வரி என்ன கிரகத்தை குறிக்கும் அப்படின்றது ஒரு முதல்ல முக்கியமான விஷயம். இது சூரியனையும் சனியையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ராஜராஜேஸ்வரிங்கிறது சூரியனும் சனியும் பிரதானமாக வந்தால் கூட இவர் தலைமை பீடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம். இந்த இடத்துல இந்த இரண்டு கிரகங்களும், அதாவது சூரியனும் சனியும் இருக்கிறதுலேயே உச்சபட்சமான ஒரு சக்தி படைத்த ஒரு காம்பினேஷன். இங்கே வேறு எந்த கிரகங்களாலேயும் கட்டுப்படாத சில பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரே ஆள் ராஜராஜேஸ்வரி தான். ஸ்ரீ சக்கரத்துக்கும் பிரதான தெய்வம் ராஜராஜேஸ்வரின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ராஜராஜேஸ்வரி இருக்கும்போது அந்த இடத்துல செல்வமும் இருக்கும், வீரமும் இருக்கும், இன்னும் உங்களுக்கு கல்விகளும் மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் மூலாதாரமாக இந்த ராஜராஜேஸ்வரி தான் இருக்கும். இந்த சூரியனுக்கும் சனிக்கும் சில கிரகங்கள் காம்பினேஷனுக்காக சில கோவில்கள் உண்டு, சில இறைவன் உண்டு. இந்த இறைவன் கோயிலுக்கு இவங்க தொடர்ந்து போயிட்டு வரும் பொழுதும் அந்த காலகட்டத்திலையுமே இன்னொரு புது பிரச்சனை வருது. அதை தீர்க்கிறதுக்கு உண்டான வேற இறைவன் அங்கே இங்கன்னு தேடி அலையாம, இது என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரச்சனை உச்சமாக இருந்தால் அது ராஜராஜேஸ்வரி கோயிலில் தான் தீரும். நம்ம சென்னையில் சாலி கிராமத்துக்குள்ளே ஒரு ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்குது. இந்த கோயிலை அடிக்கடி அந்த கோயிலுக்கு போகிறது வழக்கம், அந்த கோயிலில் இறைவனை தரிசனம் செய்கிறது வழக்கம். என்னுடைய கிளையண்ட் ஒருத்தர், நமக்கு நண்பரும் கூட, அவர் வேலை செய்கிற இடத்துல சில எதிர்பாராத சிக்கல்கள் அவருக்கு உருவாச்சு. என்ன மாதிரியான ஒரு சிக்கல்னா, அவருக்கு வேலை பறிபோகிறதுக்கு உண்டான சூழல் வந்துருச்சு. அப்படி ஒரு பிரச்சனை அவருக்கு. அப்போது நீண்ட காலமாக அதற்குண்டான காலகட்டத்துக்கு உண்டான பரிகாரங்களை அவருக்கு சொல்லிக்கிட்டு வரோம். அவரும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே வர்றார். இந்த காலத்தில் அவருக்கு முன்னமே எச்சரிச்சிட்டேன், இங்கே சிம்ம ராசிக்குள்ளே சூரியன் போகும் பொழுது இந்த பிரச்சனை உங்களுக்கு இன்னும் வீரியம் எடுக்கும் அப்படின்னோன்னே, இல்லை சார் இப்போ அமைதியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னாரு. இல்லை, அந்த நேரத்தில் ரொம்ப வீரியம் எடுக்கும், நீங்கள் ராஜராஜேஸ்வரியை பிடிச்சிக்கோங்க, அந்த ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு வாரம் வாரம் இந்த கிழமையில் நீங்கள் போய் தரிசனம் செஞ்சுட்டு மட்டும் வாங்க, வேறு எதுவும் செய்யாதீங்க அப்படின்னோன்னே, இவர் அந்த ஆவணி மாதம் வரைக்கும் எதுவும் காத்திருப்பானே அப்படின்னு சொல்லி ஆடி மாதம் எண்டுலேருந்தே முன்னாடியே ஆரம்பிச்சிட்டார். அவர் அந்த கோயிலுக்கு போக தொடங்கிட்டார். அதே சொன்ன மாதிரி ஆவணி பிறந்த உடனே அவருக்கு அந்த அதிகாரி வேற ஒருத்தர் மாற்றமாகி இந்த பிரச்சனையை திரும்ப கையில் எடுக்கிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, சார் இது போல் திரும்பவும் அதை எடுத்து இது மாதிரி பண்ணுறாங்க சார், ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, எதுவுமே வேணாம், அந்த ராஜராஜேஸ்வரி கோயில் தான் அப்படின்னு சொல்லவும் அவர் விடாமல் கெட்டியாக அந்த ராஜராஜேஸ்வரி பிடிச்சிக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு மட்டும் அந்த சிக்கலில் இருந்து இவருக்கு விடுதலை கிடச்சிருச்சு. மற்ற ஆட்களுக்கு எப்படியோ தெரியல, ஆனால் இவர் அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துட்டார். இவருக்கு பெரிய நம்பிக்கையாளர், இறை நம்பிக்கையாளர். அந்த இறை நம்பிக்கையே இவருக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுத்தது. இங்கே பரிகாரம் செய்யும் பொழுது முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். சும்மா ஒரு மிஷின் மாதிரி அவங்க சொன்னாங்க, அங்கே போனோம், அப்படி பார்த்தோம், வந்துட்டோம் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. பார்த்த உடனே அடுத்த நாள் அது நடந்துடணும் அப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க. இந்த பரிகாரம்ன்றதே ஒரு நம்பிக்கை தான். உங்களுடைய நம்பிக்கையாக அந்த கோவிலுக்கு நீங்கள் தொடர்ந்து போகும்போது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை உங்களுக்கு வாரி வழங்கும். இதே போல் அந்த ராஜராஜேஸ்வரி கோயிலில் இன்னொரு அதிசயத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் வீட்டு அருகாமையில் ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு அவங்க மகனால் ஒரு பிரச்சனை வந்தது. அவங்க மகன் திடீர்னு அவர் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடம் பிடிச்சி அவர் என்னென்னவோ சொல்லி பார்க்குறாரு, அவங்க வீட்டில் இருக்கவங்க கெஞ்சி பார்க்குறாங்க. அந்த பையன் இல்லை நான் போக மாட்டேன், அவ்வளோதான், நான் இதோட படிப்பையே நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க. அந்த பையனுடைய ஜாதகத்துலேயும் அதே புத்திஸ்தானம் இந்த கிரகங்களோட தொடர்பு பெற்று ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அப்போது அவருக்கு தைரியமும் குறைஞ்சி போயிருக்குது அந்த ஜாதகத்தை பார்த்தா. இப்போ இந்த கோயிலுக்கு மட்டும் இந்த பையனை அழைச்சி கொண்டு போய் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருந்தேன்.
இவங்க போய் ஒரு 2 வாரம் 3 வாரம் அந்த பையனை அழைச்சி கொண்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு வந்தாங்க. முதல் 2 வாரம் கொஞ்சம் லீவு போட்டான். 3வது வாரத்துலேருந்து சத்தமே விடாமல் அவன் பாட்டுக்கு பள்ளிக்கூடம் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம். என்ன சார் இந்த கோயில் போயிட்டு வந்த பிறகு உடனே அவன் இது பண்ண ஆரம்பிச்சிட்டான், வேறு ஏதாவது பண்ணணுமா, வேறு ஏதாவது கோயில் கூட்டு போகணும். அவன் இப்போ அமைதியாக போகிறான்ல, அப்படியே விட்டுருங்க, இது மேற்கொண்டு அதை வந்து சீண்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த ஒரு கோயிலே போதுமானதாக அவங்களுக்கு சொன்னோம். எல்லா பிரச்சனைக்கும் நம்மளால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதுவும் அடுத்தாப்பில் வரக்கூடிய வைகாசி மாதம் பிறந்தவங்களாக இருந்தாலோ, புரட்டாசி மாதம் பிறந்தவங்களாக இருந்தாலோ, மார்கழி மாதம் பிறந்தவங்களாக இருந்தாலோ, பங்குனி மாதம் பிறந்தவங்களாக இருந்தாலோ, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு தேவையில்லாத எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். அடுத்து 2.5-3 வருட காலத்திற்கும் இப்படி தான். 2027, 28 வரைக்குமே இப்படி தான். நீங்கள்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நேராக ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் போய் அந்த கோவிலில் சரணாகதி அடைஞ்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கி வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த கோவில்கள் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச அளவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் இடத்து பக்கத்தில் ராஜராஜேஸ்வரி கோவில் பிரதான கோவிலாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதன் மூலமாக நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதுபோல் நிறைய கோவில்கள் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஏவிஆர் சதீஷ்குமார் நடத்தும் உயர்நிலை நேரடி ஜோதிட வகுப்பு ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் ஆரம்பம். உடனே உங்கள் இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9789073669.